வணக்கம். பி. முனியப்பன், கட்டுமான பொறியாளர், விநாயகா பில்டர்ஸ், வேடசந்தூர். நம்ம இப்போ இருக்கிற சைட்டு வந்து வேடசந்தூர் சைட்டில் இருக்கோம். இப்போ வந்து மார்க்கிங் எல்லாம் எர்த்ஒர்க், பிசிசி எல்லாமே முடிச்சாச்சு. இன்றைக்கி வந்து நம்ம காங்கிரீட் வந்து ஃபுட்டிங் காங்கிரீட் ஸ்டேஜில் இருக்கோம். ஃபுட்டிங் காங்கிரீட்டை போடும்போது என்ன கவனிக்கணும், எந்த மாதிரி ராடு டிசைன் கொடுத்துருக்கோம், அது ப்ராப்பராக பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது மட்டும் செக்கிங் ஒரு வீடியோ வைக்கலாம் அப்படின்னு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால், நான் மார்க்கிங் பண்ணும்போது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ்ன்னு எடுத்தாச்சு. ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்து மூலமட்டம் வந்து கம்பல்சரி பார்த்துடணும். ரூமோட இன்னர் மெஷர்மெண்ட்டு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸ்பேஸிங், அதாவது போஸ்ட்டு ஊனும்போது இந்த சைடு பார்த்தீங்கன்னா 1 அடி ஸ்பேஸாக இருக்கும், இந்த சைடு 3/4 அடி ஸ்பேஸாக இருக்கும். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 3/4 அடி ஸ்பேஸாக இருக்கும், இந்த சைடு பார்த்தீங்கன்னா 1 அடி ஸ்பேஸாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் படி, டிராயிங் படி கரெக்டாக ப்ராப்பராக ஊனியிருக்காங்களா அப்படிங்கிறதையும் செக் பண்ணணும். இன்னொரு விஷயம், காலமில் நம்ம வந்து டிசைன் கொடுத்தது வந்து 4/16, 2/12 கொடுத்துருக்கோம். ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. ஸ்பேஸிங் வந்து 6 இன்ச்சு வச்சு 8 mm வந்து ஸ்டெப்ஸு கொடுத்தாச்சு. கீழே அதே மாதிரி வந்து மேட்டு வந்து கம்பல்சரி வந்து 10 கொடுத்துருந்தேன். எள்ளு கம்பல்சரி அடிக்கணும், மொட்டையாக போடக்கூடாது. எள்ளு அடித்தாதான் அந்த ஃபுட்டிங்கோட காங்கிரீட்டை வந்து நல்லா வந்து கிரிப்பாக வந்து இழுத்து பிடிக்கும். அப்படிங்கிறதுக்காண்டி எள் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்துருக்கணும். ப்ளஸ் நம்ம இன்றைக்கி M20 கிரேடில் தான் வந்து ஃபுட்டிங் காங்கிரீட் போட போகிறோம். இந்த ஃபுட்டிங் காங்கிரீட் வந்து 1 ஃபீட் போடலான்னு ஐடியாவில் இருக்குது. ஸ்ட்ரக்சரில் வந்து 1 ஃபீட்டு கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறனால 1 அடி காங்கிரீட் போடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்குது. எக்காரணத்தை கொண்டும் மூலமட்டம் வந்து ப்ராப்பராக வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் கரெக்டாக வந்து செக் பண்ணிக்கணும். மெஷர்மெண்ட், இன்னர் மெஷர்மெண்ட், அவுட்டர் மெஷர்மெண்ட் அதெல்லாம் வந்து ப்ராப்பராக வந்து செக் பண்ணிக்கணும். எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ்ன்னு எடுத்து ப்ராப்பராக வந்து கிராஸ் செக்ஷன்லாம் கிளியராக இருக்கான்னு பார்த்துக்கணும். அதே மாதிரி போஸ்ட்டு டு போஸ்ட்டு இன்னர் மெஷர்மெண்ட்டு சரியாக இருக்கா, அவுட்ரு மெஷர்மெண்ட்டு சரியாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் ப்ராப்பராக வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நன்றி, வணக்கம்.